இந்தாண்ண துண்டு. மாணிக்கம், காப்பி வேண்டாமா? பாத்தியாமா அண்ணனை? பாத்துக்கிட்டு தாண்டே இருக்கேன். ராத்திரில இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். நாமளா முடிவு பண்ணி அண்ணிய வரவழைச்சிட்டா அது நமக்கு சாதகமா இருக்கும். அண்ணனா போய் அண்ணிய கூட்டிட்டு வந்துருச்சுன்னா நம்மளோட நிலைமை ரொம்ப வீக்கா போயிடுமா. ராத்திரி கூட அண்ணன் குடிச்சிட்டு வந்துச்சு. என்னைக்கும் இல்லாத புது பழக்கம். அது மட்டும் இல்லாம என் குழந்தைய தூக்கிட்டு போய் பக்கத்துல படுக்க வச்சுக்கிச்சுமா. அண்ணனுக்கு நட்ராஜ் ஞாபகம் வந்துருச்சுமா. அண்ணன் மனசுல எல்லாத்தையும் போட்டு மென்னு விழுங்கிட்டு இருக்குமா. ஏண்டி, எனக்கு மட்டும் இதெல்லாம் புரியாதா? அப்புறம் ஏமா நீ பேசாம இருக்க? இத பாருடி, பொண்டாட்டி நினைப்பும் புள்ள நினைப்பும் வரத்தான் செய்யும். அப்ப கூட அவன் உன் பிள்ளைய தானடி தூக்கிட்டு போய் பக்கத்துல போட்டுக்கிட்டான். அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இத பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற? நம்ம கையை மீறி விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ள நாம சுதாரிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேம்மா. இத பாரு நிர்மலா, எப்படி இருந்தாலும் அந்த சரம் இங்க வந்துதான் ஆகணும். அவளை வர வைக்க தான் போறோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ கொடுமை நம்ம கையில தாண்டி இருக்கணும். அப்புறம் அதான் நம்மள கூட்டிட்டு வந்துட்டாங்களே, அப்ப நம்ம தயவு இல்லாம அவங்களால இருக்க முடியாதுங்கிற நினைப்பு அவளுக்கு வந்துடக்கூடாதுடி. அதுக்கு ஏத்தபடி பக்குவமா தான் நீ எல்லாத்தையும் பண்ணணும். என்ன பண்ண போற? இத பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எதை எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். எப்பவும் போல உன் பாட்டுக்கு நீ உன் வேலையை பாரு. பவானி. ஹலோ. என்ன பவானி ஆச்சரியமா இருக்கு? கோவப்படாம ஹலோ சொல்ற? என்ன பண்றது, பல விதமா திட்டியாச்சு. நீங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. சாரி பவானி, என்னால எப்படி நடந்துக்க முடியும்? எவ்வளவோ உங்ககிட்ட சொல்லி பார்த்தாச்சு. நீங்க இந்த மாதிரி ரோட்ல பேசுறது, நான் உங்களுக்கு பதில் சொல்றது, இதெல்லாம் எனக்கே எரிச்சலா இருக்கு. நீங்க எனக்காக ஒண்ணு பண்ண முடியுமா? என்ன என்ன பண்ணணும் பவானி, சொல்லு. இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? உங்ககிட்ட பேசணும். உன் வீட்டுக்கா? ஆமா, மனசை விட்டு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் பேச முடியாது. வீட்டுக்கு வாங்க. ஏதாவது யோசனையா? வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. நான் உங்களை எந்த சிக்கலையும் மாட்டி விட மாட்டேன். நான் இப்ப உங்களை வர சொல்றதே சில விஷயங்களை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல விதமா பேசி டிசைட் பண்றதுக்காக தான். என்ன, வருவீங்கல்ல? நிச்சயமா வரேன் பவானி. நீ வர சொல்லி என்னால வராம இருக்க முடியுமா? வீட்டுல நீ மட்டும் தானே இருப்ப, வேற யாராவது? வாங்கல. எத்தனை மணிக்கு வரணும் பவானி? ஒரு 10 மணிக்கு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே பவானி, கண்டிப்பா 10 மணிக்கு வந்துடுறேன். தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். விஜயனா வரட்டுமாமா? இன்னைக்கே போகணுமா மாமா? நம்ம இங்கேயே தங்கிட சொல்றியா? இல்லைங்க, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமேனு தான். இல்ல சம்பந்தி, மருமகளை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்து பார்த்தாச்சு. வந்த இடத்துல ஒரு நாள் தங்கியாச்சு. அதே கோபிகிட்ட மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அவங்ககிட்ட இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். சரி சரி. ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாமே மாமா? இல்லம்மா, வந்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. வந்த இடத்துல சிரிச்சு பேசி சமைச்சும் சாப்பிட்டாச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியது தானே? அங்க எல்லாரும் என்ன தேடுவாங்கம்மா. சரிங்க மாமா. சரவண வரட்டுமா? மாமா,
நீங்க வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னைக்கு கிளம்பணுமா? என்னம்மா இது நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் நினைச்சா வந்து பார்த்துட்டு போலாம்ல. இப்ப புறப்புறன்னு நினைச்சா வந்துடுறேன். பட்டுமா பரவாயில்ல, வாங்க மாமா. வரேன். உடம்பு பார்த்துக்கோ. சரி மாமா. விஜயோட மாமனார் ஒரு அபூர்வ பெரியவர். பாவம், மருமகளை பாக்குறதுக்குன்னு எனக்கிட்ட இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு பாரு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மாமனார் கிடைப்பாங்க? என்ன இன்னும் 2 நாள் இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனா சம்பந்தி வீட்டுல இருக்கிறது கூச்சமா இருக்குது போல இருக்கு. எனக்கு புரியுது, அவரை சொல்லி குத்தம் இல்லையே. நமக்கே இன்னொரு வீட்டுக்கு போனா 2 நாளைக்கு மேல தங்கினா கூச்சமா தான் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். சரி வாங்க உள்ள போ. வா.